ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் டு டி ட்ரேடிங் கிளாஸ் த ஸ்டாக் மார்க்கெட் இன்ஸ்டியூட். நான் துரைராஜ், NISM சர்டிஃபைடு ஆம்ஃபி ரிஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடர் அண்ட் ட்ரெயினர். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நவம்பர் 8ஆம் தேதி செபி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. இந்த அறிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக டிஜிட்டல் கோல்டை பற்றி ஒரு அவேர்னஸ் மாதிரி, இது ஒரு காஷன் இல்லை ஒரு அவேர்னஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த சேனலுக்கு இப்போ தான் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட், மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான நிறைய கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ரெகுலராக பண்ணுற வீடியோ உங்களுக்கு வரும். நவம்பர் 8ஆம் தேதி வந்து ஜென்ரல் பப்ளிக்கு ஒரு காஷன் பண்ணியிருக்காங்க ஆன் டிஜிட்டல் கோல்டு. ஸோ என்னன்னு படிக்கிறேன். செபி ஹாஸ் எனேபிள் இன்வெஸ்ட்மெண்ட் இன் கோல்ட் அண்ட் கோல்ட் ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட் through various SEBI regulated gold products. These are exchange traded commodity derivative contracts, gold exchange traded fund offered by mutual funds, and electronic gold receipts tradable on stock exchange. Investment in this SEBI regulated gold product can be made through SEBI registered intermediates and are governed by regulatory framework prescribed by SEBI. அதாவது டிஜிட்டல் கோல்டுக்கு செபி ஆல்ரெடி ETF, அதாவது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்னு ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கு. அதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா செபி ரெகுலேட் பண்ண பாண்ட்ஸோ இல்லை செபி அப்ரூவ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஆஃபர் பண்ணுற டிஜிட்டல் கோல்டையோ நீங்கள் முதலீடு பண்ணலாம். இது எதில் முதலீடு பண்ணணும் அப்படின்னா, இப்போ செபி ரிஜிஸ்டர்டு பிளாட்ஃபார்ம்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஞ்சல் ஒன், ஜீரோதா, இந்த மாதிரி ஒரு புரோக்கர் பிளாட்ஃபார்ம்லயோ இல்ல செபி அப்ரூவ்ட் எனி மியூச்சுவல் ஃபண்ட் பிளாட்ஃபார்ம்லயோ நீங்க இதை முதலீடு பண்ண முடியும். அதுதான் ஆக்சுவலா டிஜிட்டல் கோல்டு. இதுல இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் ஹஸ் கம் டு நோட்டீஸ் ஆஃப் செபி தட் சம் டிஜிட்டல் ஆர் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஆர் ஆஃபரிங் இன்வெஸ்டர் டு இன்வெஸ்ட் டிஜிட்டல் ஆர் கோல்டு ப்ராடக்ட். டிஜிட்டல் கோல்டு இஸ் பீயிங் மார்க்கெட்டட் as an alternative for investment in physical gold. அதாவது இப்போ ரீசெண்டா நிறைய ஆண்ட்ராய்டு, iOSல இருக்கிற ஆப்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த டிஜிட்டல் கோல்டை வந்து ஒரு கோல்டுக்கு ஆல்டர்னேட்டிவாகவும் நீங்க ஆப் மூலமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்க பிசிக்கல் கோல்டாவோ இல்ல எப்படினாலும் நீங்க கேஷாவோ என்கேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வருது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சில ப்ராடக்ட்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்றதை இன்வெஸ்டர் தவிர்க்கணும். பிகாஸ் இதுல எதுவுமே செபிக்கு கீழே ஒரு அப்ரூவ்டு வராது. இந்த ரிஸ்க் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேருக்கு வந்து ஒரு மிஸ்கைடன்ஸ் இருக்கும். டிஜிட்டல் கோல்டுன்னு சொல்லும் போது இதுதான் டிஜிட்டல் கோல்டுன்னு நினைச்சு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது பியூர்லி அந்தந்த பர்டிகுலர் பிரைவேட் கம்பெனி ஆப்ரேட் பண்றது தான். ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க காஷனா இருங்க, அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்லி ரீசெண்டா செபி வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இப்போ நீங்க நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இன்வெஸ்ட் பண்றதுக்கு நீங்க 100 ரூபாயில இருந்தோ 10 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணலான்னு நிறைய ஆப், நம்ம எந்த கம்பெனியும் சொல்லல, பட் இது மாதிரி இருக்கு. ஸோ இதுல நீங்க ஏமாறாதீங்க. ஸோ ஒரு ப்ராப்பரா செபி அப்ரூவ்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லயோ அல்லது ETF எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு ETF, நிப்பான் இந்தியா கோல்டு ETF இல்ல சில்வர் ETF, நிறைய AMC பண்ற ETFs நிறைய இருக்கு. எல்லாமே உங்களுடைய ஸ்டாக் மார்க்கெட், அதாவது ட்ரேடிங் ஆப்ல அவைலபிளா இருக்கு. உங்ககிட்ட ட்ரேடிங் ஆப் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ட்ரேடிங் ஆப் ஓபன் பண்றதுக்கான லிங்க் இருக்கு. அதில் ஓப்பன் பண்ணி ப்ராப்பரா நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். லாங் டேர்முக்கு அதுதான் ரொம்ப சேஃப். ஸோ ஆப் வந்து இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது, யார் ஆப்ரேட் பண்றானே தெரியாது. பட் ஒரு ப்ராப்பர் ஒரு புரோக்கிங் ஹவுஸ் மூலயமா நீங்க இன்வெஸ்ட் பண்றது உங்களுக்கு எப்பவுமே சேஃப், உங்க மணிக்கு சேஃப்டியா இருக்கும். அதனால அதை தெரிஞ்சு பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ தேவையில்லாம ஏதாவது ஒரு ஆப்ல இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லி உங்க பணத்தை இழக்காதீங்க. அதுதான் வந்து செபி வந்து லாஸ்ட் நவம்பர் இன்வெஸ்டர்ஸ்க்கான ஒரு லைக் சர்க்குலரா வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இது ஒரு அவேர்னஸ் ஆன ஒரு விஷயம். ஏன்னா இப்போ ரீசெண்டா நிறைய பெரிய பெரிய சினிமா பிரபலங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்புக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வராங்க. ஸோ ரொம்ப சேஃபா இன்வெஸ்ட் பண்ணுங்க. பணம் ரொம்ப முக்கியம். கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. இல்ல ட்ரெடிஷனல் மெத்தடுக்கான லைக் இப்போ நம்ம நகை சீட்டு கட்டுறோம் இல்லையா, அதுல கூட பண்ணிடுங்க. இட்ஸ் வே பெட்டர். பிகாஸ் உங்களுக்கு நகை எங்கன்னு தெரியும், நேர்லயே போய் பண்ணுங்க. தட் இஸ் வே பெட்டர். பட் தேவையில்லாம ஒரு ஆப்பை வச்சு நம்பி இன்வெஸ்ட் பண்ணி உங்க ஹார்ட் அர்ன் மணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா யார் இன்வெஸ்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.
இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.